ஹலோ, பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம். கர்த்தரை நம்பி நன்மை செய். மனுஷனை நம்பி நன்மை செய்யாதபடிக்கு கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். மனுஷர்கள் நம்மளிடத்துல நன்மையை பெற்றுக்கொள்வார்கள், ஆனால் நம்மை மறந்து விடுவார்கள். ஆனால் கர்த்தரோ நாம் செய்த ஒவ்வொரு நன்மையும் அவர் நினைத்து பார்க்கிறவராய் இருக்கிறார். எதுவுமே எதிர்பாராமல் நீங்கள் நன்மை செய்யும்போது கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப யோசேப்பை பாருங்களேன். சகோதரர்கள் தீமை செய்தார்கள் தான், ஆனா அவனால நன்மை செய்ய முடியும் என்பதை அவன் அறிந்தான், நன்மை செய்தான். கர்த்தர் அவனை ராஜ்யத்தின் தலைவனாய் அவனை வைத்தார். தானியேல பாருங்களேன். அடிமைகளாய் தான் சென்றார்கள். அவருடைய நண்பர்களுக்கு அவர் நன்மை செய்தார். அவர்களுக்கு சிபாரிசு பண்ணினார், அவர்களுக்கான பதவிகளை வாங்கி கொடுத்தார். அதே நண்பர்கள் காரியங்கள் வெளிப்படாத போது, சொப்பனம் வெளிப்படாத போது தாவீதுக்காய் அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பலனை எதிர்பார்க்காமல் நம்ம கர்த்தரை நம்பி நன்மை செய்யும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். மனுஷங்க, நீங்க ஒரு அண்ணன் நீங்க நினைக்கிறீங்க, என்னங்க சிஸ்டர் சொல்றீங்க, எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பேன், இப்ப எதிரில் பார்த்தா கூட தெரிஞ்ச மாதிரி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, தெரிஞ்சவங்கன்னு சிரிக்க கூட மாட்டேங்கிறாங்க, நம்ம இப்படி வந்தா அவங்க அப்படி போயிடுறாங்க, எப்படி சிஸ்டர் இவங்களால நன்றி கெட்டவங்களா இந்த உலகத்துல வாழ முடியுது அப்படின்னு எல்லாம் புலம்பிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னு சொல்றேன் அண்ணா, மனுஷங்களை நீங்க நம்பாதீங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுதுல, கர்த்தரை மட்டும் நம்புங்க. ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை, உங்க வசனம் சொல்கிறதுல ஏசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார் என்று வசனம் சொல்கிறது. இயேசுவோட பிள்ளைகளா இருக்கிற நம்மளும் நம்ம அவருடைய வழி நடத்துதலோடு அவருடைய சித்தத்தின்படி நம்ம நன்மை செய்யும் போது நிச்சயமா சொல்றேன், பலன் மனுஷர்களிடத்திலிருந்து வருகிறதோ வரலையோ அது தெரியாது, ஆனா கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்பதுல எந்தவித ஐயமும் இல்லை. கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்மை நம்பி நன்மை செய்கிற கூட்டத்தாராய் நீர் எங்களை வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வழி நடத்துதலோடு காரியங்களை நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. மனுஷீக ஆண்டவரே வல்லமைகள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, ஆண்டவரே மனுஷீக ஆவிகள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, ஆண்டவரே நாங்களே ஓடி ஓடி போய் ஆண்டவரே காரியங்களை கெடுத்துறாதபடிக்கு அன்றே உம்முடைய சித்தத்தை அறிந்து உம்முடைய திட்டத்தை அறிந்து எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் நன்மை செய்கிறவர்களான இது எங்களை வைக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு சித்தமில்லாத காரியங்களில நாங்கள் நுழையாதபடிக்கு ஞானமாய் நடந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த இரவு முழுவதும் கரம் எங்களோட இருக்கட்டும். நன்றி கெட்ட ஜனங்களை நினைச்சிட்டு ஆண்டவரே நாங்கள் உட்காராதபடிக்கு, ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்கிறவர் மனுஷன் அல்ல, நன்மை செய்கிறவர் கர்த்தர் தான். அவரிடத்திலிருந்து வருகிறது தான் ஐஸ்வர்யத்தை தரும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள ஆண்டவரே உண்மையே சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, ஷோல்டர் பெயின்ஸ் ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. ஆண்டவரே அப்பா, இந்த சைடு 10 கிலோ அந்த சைடு 10 கிலோ கட்டி தொங்க விட்டது போல இருக்கிற அந்த ஷோல்டர் பெயின்ல இருந்து ஒரு ஆண்டவரே கம்ப்ளீட் ரிலீஃப் நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எலும்புகளை பலப்படுத்துங்க, முழங்கால்களை பலப்படுத்துங்க. என் கர்த்தர் உடனிருந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. இந்த இரவு முழுவதும் கரம் எங்களோடு இருக்கட்டும். காலை எழுந்து ஆண்டவரே எங்களால கூடுமான வரைக்கும் உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வழி நடத்துதலின்படி நன்மை செய்கிறவர்களா நீர் எங்களை மாற்றி ஆண்டவரே இந்த உலகத்துக்கு அனுப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இப்பரே இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.